Hi viewers, this is Anuprabha from Nammalvar College of Agriculture and Technology. நான் இங்கே ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். இன்றைக்கி எங்கள் காலேஜில் எங்களோட அலுமினை 2016 பேட்ச்லேருந்து சீனியர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அதில் எங்களோட 2 சீனியர் இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஆண்டர்ப்ரனராக மாறியிருக்காங்க. அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் இன் அக்ரிகல்ச்சர் யூஸிங் ட்ரோன். அது தமிழ்நாடு ஃபுல்லாகவே ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இன்செக்டிசைட் பெஸ்டிசைட்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி அந்த இதை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை பற்றி அவங்கள்ட்ட கேட்கலாம். எங்கள் அலுமினை எங்கள் சீனியர்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரியை பற்றி இப்போ கேட்கலாம். ஹாய், என் பேர் அனுபவம். என் பேர் யோகேஸ்வரன். நான் 2016 பேட்சில் இங்கே நம்மளோட படித்தேன். 2020 பாஸ் பண்ணுவேன். நான் ஒரு செட்பேக் ஸ்டூடெண்ட் தான். அதை பற்றி நான் கவலைப்படல. இருந்தாலும் நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு மூவ் பண்ணி நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த பிஸ்னஸ் என்னோடய பிஸ்னஸ் நேம் பிளான்ட் ஆர்ட் ஸ்பாட். எப்படின்னா ட்ரோன் மூலியமாக நாங்கள் பண்ணியிருக்கோம். என்னோடய ஃப்ரெண்டு என்னோட பார்ட்னர், இவங்க பேர் பிரபாகரன். பிரபாகரன். நாங்கள் இது ஸ்டார்ட் அப் பண்ணோம் அப்படிங்கும்போது ஸ்டார்டிங் லாஸ்ட்டாக ஸ்டடீஸில் இருக்கும்போது சயின்ஸ் பிளான் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணும்போது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் ஃபுல்லாகவே செட்பேக்கில் ரொம்ப இது பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது நான் எஜுகேஷனை ஒரு மெயின் ரீசனாக இருக்கவே இல்லை. ப்ளஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்க திறமைக்கு நமக்கு இருக்கிறதுக்கும் இப்போ இருக்க எஜுகேஷன் நம்ம காம்பினேஷன் பண்ண முடியாது. வெளில ஆட்டோமேட்டிக்காக அவங்க மூவ் ஆகும்போது அவங்களுடைய ரியாலிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக என்றைக்கு எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் மூவ் பண்ணி தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் போனதை ஃபஸ்ட் நாங்கள் ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு இன்கம்ங்கிறது எங்களுக்கு ஃபேமிலி சைடு எந்த ஒரு லாஸ்ட் 1 ரூபி வரைக்கும் எங்களுக்கு சைடு எதுவும் கிடையாது. டோட்டல் அமௌண்ட் நாங்களே டோட்டலாக வெளில அமௌண்ட் நாங்கள் வெளில வாங்கி தான் அந்த டோட்டல் ஸ்டார்ட் பண்ணிப்போம். இன்னை வரைக்கும் ஆரம்பிக்கும் கரெக்டாக வரைக்கும் ட்ரோன் நாங்கள் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகுது. 4 மாதம் ஆனதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாங்கள் உள்ளே போட இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் எடுத்துட்டோம் இப்போதைக்கு நீட்டாக. இன்னும் ப்ளஸ் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு கண்டினியூஸாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கிராப்புடைய ஸ்டேஜை மேஜராக பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஆல் கிராப்புமே ஸ்ப்ரே பண்ணுறோம். மேஜராக நாங்கள் இது வரைக்கும் ஸ்ப்ரே பண்ண கிராப்னு பார்த்திங்கன்னா கிரவுண்ட்நட்டு, நெக்ஸ்ட் சுகர் கேனு, பேடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெய்ஸ், டோட்டல் இந்த கிராப் வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணிடுவோம். ஃபார்மர்ஸ் அப்ரோச் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கெமிக்கல். ஏன்னா அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃபெர்டிலைசர் ஷாப் போகிறாங்க அப்படின்னா ஃபார்மர் கெமிக்கல் எப்படி வாங்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நேராக போனால் இந்த சிம்டம் இருக்குது, இதுக்கு என்ன மருந்து கொடுக்குறது அப்படிங்கிறது மட்டும் ஃபார்மர்ஸ் கேட்பாங்க. நம்ம இப்போ நம்ம அக்ரி முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஃபீல்டில் மெயின் ரீசன் ஃபஸ்ட் நாங்கள் எப்பவுமே ட்ரோனில் ஸ்ப்ரே பண்ணலாம்னு கேட்கவே மாட்டேன். அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டில் போய் பார்ப்போம், இதுலேருந்து வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டில் போய் பார்த்து என்ன சிம்டம் ஃபஸ்ட்டு இந்த சிம்டம் இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு இந்த டைம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கண்டிப்பாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிம்டம் சொல்லிட்டு என்ன கெமிக்கலுங்கிற சஜஸ்ட் பண்ணி நாங்கள் பேப்பர்லேயே வாங்கி கொடுத்தோம்னா நம்ம கண்டிப்பாக நம்ம மூவ் பண்ணுவோம். ஆனால் மேக்ஸிமம் இப்போ வரைக்கும் ஒரு ஸ்கிப்பில் எழுதி கொடுத்தோம் ஃபார்மர்ஸ். அதை மூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த கெமிக்கல் நாங்கள் கொடுக்குற அந்த ரெக்கமெண்டேஷன் ஃபார்மர் பிடிச்சி போயிட்டு ஓகே எதுவும் பார்க்கும்போது வச்சு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஹேண்ட் ஸ்ப்ரே பண்ணுறதை தாண்டி இந்த கெமிக்கல் ரெக்கமெண்டேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா பாதிக்கு அப்படின்னு 1 ஏக்கர் ஃபார்மர் கெமிக்கல் வாங்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 ஏக்கர் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப கம்மி. அப்போ மேனலாக யாருமே யூஸ் பண்ண தேவையில்லை. முக்கியமாக காஸ்ட் கம்மியாகுது. ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ட்ரோன் பார்த்தீங்கன்னா இது ஒரு 18 பர்பிளோட வருது. இது பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் கெப்பாசிட்டி ட்ரோன் இந்த 10 லிட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 ஏக்கர் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 5 மினிட்ஸில் கவர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு மருந்து எடுத்துட்டிங்கன்னா அது 50 ml தேவைன்னா நம்ம ட்ரோன் மூலியமாக அடிக்கணும்னா 25 ml மருந்து காஸ்ட் போட்டால் போய் போகும். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ப்ளஸ் டைம் கம்மியாகும். லேபருடைய சார்ஜ் கம்மியாகும். அதனால் ஃபார்மர்ஸுக்கு அது இல்லாமல் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் நார்மலாக ஹேண்ட் ஸ்ப்ரேயில் அடிக்கிறப்போ அந்த மருந்து உங்கள் மேலே படும். அது நீங்கள் சுவாசிக்கிறப்போ உங்களோட ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் ட்ரோன் மூலியமாக அடிக்கிறப்போ மேக்ஸிமம் மருந்து ஃபார்மர்ஸுடைய மேலே படுறதுக்கு சான்ஸ் கிடையவே கிடையாது. ட்ரோன் ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு போயிட்டு வந்தோம். நாம் தூரமாக இருந்து அடித்தா மட்டும் போதும். இது ட்ரோனுடைய இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனுடைய காஸ்ட் 3.5 lakhs வந்துச்சு. பேட்டரி நம்ம கார் அது இது அப்படின்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 7 lakhs ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜனவரியில் நம்ம இந்த ட்ரோன் வாங்கணும். இப்போ நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் பாதி எடுத்தாச்சு. அரௌண்ட் 4 lakhs எடுத்தாச்சு. நம்ம இதனுடைய
சேலஞ்சஸ் வந்து ஃபார்மர்ஸ்ட்டை நம்ம பேசுகிறது தான் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது. இது எப்படி வந்து நீங்கள் வந்து எப்படி உங்களால் வந்து 10 லிட்டரில் வந்து 1 ஏக்கர் வந்து உங்களால் வந்து கவர் பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஃபார்மர்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த சேலஞ்சஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் அடித்து கொடுத்து அதனுடைய ரிசல்ட்டை பார்த்து ஃபார்மர்ஸ் வந்து ரெகுலராக வந்து தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு விஷயம் நான் இன்னைக்கு கற்றுக்கும் போது ரொம்ப அசிங்கப்பட்டிருக்கேன், ரொம்ப அவமானப்பட்டிருக்கேன்.